ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சங்கர் ஜி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்னில் கிரேவி செய்ய போகிறோம். அதாவது சோளத்தில் கிரேவி மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக இருக்கக்கூடிய குழம்பு செய்ய போகிறோம். இது கார்ன் கிரேவின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் காமிச்சிட்டுக்கிறதுலாம் தேவையான பொருள் தான். ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். அடுப்பில் வைக்கும்போது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு லைட்டாக போட்டுக்கோங்க. தென் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சோம்பு, கிராம்பு, கருப்பு மிளகு அண்டு கிராம்பு, மறுபடியும் சோம்பு லைட்டாக போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு அடித்து வச்சது போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நல்லா அரைச்சி வச்சு போட்டுக்கோங்க. காரத்துக்காக லைட்டாக ஒரு மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் மெயினாக போடுங்க. இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். இப்போது தான் நம்ம அடுப்பில் வைக்கிறோம். வச்சு இதை வதக்குறோம். நல்லா வதக்கணும். எண்ணெய் ஊற்றி வதக்கணும். ஸ்லிம்மில் வச்சு வதக்கணும். இல்லை ரொம்ப ஹை பவரில் வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒரு கலருக்காக. அப்புறம் மல்லித்தூள் நல்ல வாசத்துக்காக. செம்மையாக வாசம் வருது. இப்போது லைட்டாக தண்ணி கலந்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். தண்ணி கலந்துட்டு நல்லா வதக்கணும், நல்லா கலக்கணும், மிக்ஸ் ஆகணும். இப்போ தான் மெயினான ரா மெட்டீரியல் நம்ம அதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தக்காளி, டொமேட்டோ நல்லா கலக்கிட்டே இருங்க. அந்த மஞ்சள் அண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கும் பொழுது கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி கூட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சோளம், அதாவது கார்ன், சோளத்தை உள்ளே போட போகிறோம். இதான் சோளம் நம்ம ஃப்ரெஷ் சோளம் வாங்கி வச்சு அதை எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா உள்ளே போடுறோம். எல்லாத்துக்கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பவுடர். அந்த பவுடர் பார்த்திங்கன்னா கரம் மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலே வேணால் செஞ்சுக்கலாம். இல்லை தேவைப்பட்டால் நூடுல்ஸ், ஒரு தனியார் கம்பெனியோட நூடுல்ஸ் இருக்குது. அதில் கொடுக்கக்கூடிய சின்ன பேக்கெட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டால். அதை விட வீட்டில் செய்கிறது நல்லது. கரம் மசாலா போட்டு நல்லா மசாஜ் பண்ணி கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் சூடு ஏறுது. அந்த இதில் நல்லா சூடு ஏறுது. கார்ன் நல்லா சூடு ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட்டு திடீர்னு நிறைய புகை வந்துச்சு அப்படின்னா கருகுதுன்னு அர்த்தம். அந்த டைம் தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி முட்லி வர்ற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நல்லா ஃப்ரை ஆகும். நல்ல வாசம் வரும். செம்மையாக வாசம் வரும். தேவைப்பட்டால் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். பட் நான் புழிஞ்சு விடல. லெமன் புழிஞ்சுட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அந்த தண்ணி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கலக்கணும். நம்ம கரம் மசாலா போட்டிருக்கோம், கார்ன் போட்டிருக்கோம். கார்ன் ஒரே ஒரு கார்ன், அதை உரித்து போட்டிருக்கோம். அவ்வளோதான். செம்மையாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சூப்பராக வாசம் வந்துட்டுருக்கு. அடுப்பு ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா கருகிரும். எல்லாமே வித்தின் மினிட்ஸ், வித்தின் செகண்ட்ஸில் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. குழம்பு கொதிக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டி லைட்டாக தண்ணி இருக்கணும். அதே சமயம் கார்ன் நல்லா வெந்திருக்கணும். இப்போ மறுபடியும் கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம். அதாவது இந்த கரம் மசாலா எதுக்கு போடுறது அப்படின்னா, டேஸ்ட்டுக்காக போடுறது. எல்லா இதுவும் சேர்ந்து அரைச்சி வச்சு கரம் மசாலா இருக்குது. அது நான் ஒரு பேக்கெட் இப்போது வாங்கி போட்டது. அப்ளை போட்டது நாங்களே வீட்டில் செஞ்சது போட்டிருக்கோம்
கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஏன் நைஃப்பில் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கையில் இப்போது தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றினேன், அதுவே கண்டினியூ பண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போது 90% ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக அந்த கார்னோட இலை இருக்குல்ல, அதோட எசன்ஸ், அதனுடைய டேஸ்ட்டும் வந்து உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இலையில் நம்ம வந்து பேக் பண்ணி நல்லா பேக் பண்ணி அதை ஒரு இப்போ நம்ம செஞ்சு முடித்த கார்ன் கிரேவியை வந்து உள்ளே வச்சு மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு அந்த பேக் பண்ணி இதில் வச்சு ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் அமுத்தி எடுங்க. ஜஸ்ட்டு சூடு வந்தோன்னு டக்குன்னு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கருகிரும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இது மாதிரி பண்ணி அதை வந்து நல்லா சூடு வெளியில் போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹாட் பாக்ஸ்லேயோ அல்லது மிக்ஸி பாக்ஸ்லேயோ வச்சுருங்க. இப்போ நம்ம இதை எடுக்கிறோம். பண்ணி முடிச்சாச்சு. கார்ன் கிரேவி ரெடி ஆயாச்சு. செம்ம டேஸ்ட்டான வாசம் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி சாப்பிட போகிறோன்னு கூட நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா செம்மையாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இந்த இலையோட எசன்ஸ், இந்த இலையோட வாசம் எல்லாமே வந்து சேர்ந்து கலந்து வந்திருக்கு. தேவைப்பட்டால் நீங்கள் தலைவாழை இலை, அதாவது வாழை இலையில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஒயிட் ரைஸ் வந்து நம்ம வந்து தரத்தில் போட்டு நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக ரெடி பண்ண கார்ன் கிரேவியை வந்து பக்கத்தில் வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், நான் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு சொல்கிறேன். இப்போ கார்ன் கிரேவி, டுடே ஸ்பெஷல் கார்ன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம எடுத்து ஒயிட் ரைஸ் பக்கத்தில் வச்சு அந்த கிரேவியை வந்து ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். கார்ன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கரம் மசாலா போட்டிருக்கோம், அண்ட் தக்காளி போட்டிருக்கோம், வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் இம்யூனிட்டி பவர் கொடுக்கும். கார்ன் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. நான் வந்து ஒரு மிளகா போட்டேன், ஓரளவுக்கு காரம் இருக்குது. தேவைப்பட்டால் எண்ணெய் ஊற்றி கலக்கிக்கலாம். இப்படி தான் வந்து கார்ன் கிரேவியை வந்து ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். செம்மையாக வந்திருக்கு. நான் இப்போது சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து செல்ஃபாக குக் பண்ணி செல்ஃபாக திங்க் பண்ணி தான் போடுறது. இது எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் நான் பார்த்து போடுறதில்ல. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.